அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பள்ளி கல்வித்துறையிலிருந்து 2024-25 கல்வியாண்டிற்கான பாடநூல்களில் வகுப்பு வாரியாக நீக்கப்பட வேண்டிய பகுதிகள் என்னென்ன, சேர்க்கப்பட வேண்டிய பகுதிகள் என்னென்ன என்பதை குறித்த அட்டவணை தான் பார்க்க போகிறோம். 2024-25 கல்வியாண்டிற்குரிய பாடநூல்களில் வகுப்பு வாரியாகவும் பாடநூல்களில் சில பத்திகள், வாக்கியங்கள், வார்த்தைகள் நீக்கியும் மாற்றம் செய்தும் இணைப்பில் உள்ளவாறு அட்டவணை வெளியிடப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வகுப்பு வாரியாக பாடநூல்களில் நீக்கப்பட வேண்டிய, சேர்க்கப்பட வேண்டிய பாடப்பகுதிகளின் அட்டவணை பார்த்துடலாம். எனவே நீங்களோ குடும்ப உறுப்பினர்களோ டெட்டு, டிஎன்பிசி, டிஆர்பி தொடர்பான எந்த போட்டித் தேர்வு எழுதினாலும் இந்த தகவல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதற்குரிய இணைப்பு பகுதியை பார்க்கலாம். வகுப்பு வாரியாக பாடநூல்களிலிருந்து நீக்கப்பட வேண்டிய, சேர்க்கப்பட வேண்டிய பாடப்பகுதிகளின் அட்டவணை 2024-2025 கொடுத்துருக்காங்க. அதில் வரிசை எண் முதல்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வகுப்பு பாடம் கொடுத்துருக்காங்க. வகுப்பு பார்த்திங்கன்னா 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு பாடப்பிரிவு. இயல் என்னன்னு பார்த்திங்கன்னா அலகு 10. பாடத்தலைப்பு தொழில் புரட்சி. பக்க எண் பார்த்திங்கன்னா 149. அதில் 10 வரிகள் கொடுத்துருக்காங்க. 10.6 அதில் தொழில் புரட்சி காலகட்டத்தின் முக்கிய கண்டுபிடிப்புகள். அந்த பகுதியில் நீக்கப்படும் வரிகள் என்னன்னு பார்த்திங்கன்னா, கம்பியில்லா தகவல் தொடர்பு தாமஸ் ஆல்வா எடிசன் 1879 கண்டுபிடிச்சார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீக்கிடணும். நீக்கிட்டு சேர்க்கப்படும் வரிகள் என்ன பார்த்திங்கன்னா, கம்பியில்லா தகவல் தொடர்பு கருவியை கண்டுபிடித்தது மார்க்கோனி 1899. அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது கொடுத்துருக்காங்க ஒளிரு மின் விளக்கு. இது யார் கண்டுபிடிச்சுன்னு பார்த்திங்கன்னா மார்க்கோனி 1899 கொடுத்துருக்காங்க. இது நீக்கப்பட வேண்டிய பகுதி. சேர்க்கப்பட வேண்டிய பகுதி என்னென்னு பார்த்திங்கன்னா ஒளிரு மின் விளக்கு தாமஸ் ஆல்வா எடிசன். ஆண்டு பார்த்திங்கன்னா 1879. அடுத்து ரெண்டாவதாக என்ன கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல். இதில் பார்த்திங்கன்னா பொருளியல் பகுதியில் என்ன பாடப்பகுதி நீக்கியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். அலகு 3. பாடம் பெயர் என்னென்னு பார்த்திங்கன்னா பணம் மற்றும் கடன். பக்க எண் 323. இரண்டாவது பகுதி முழுவதுமே நீக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதில் என்னென்னு பார்க்கலாம். இந்தியாவில் 1917 தான் முதலில் டேஸ் சுதந்திரத்துக்கு பிறகு இந்திய அரசால் நோட்டுகள் வெளியிடப்பட்டன. இரண்டாம் பத்தி முழுவதுமே நீக்கப்படணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் நமக்கு சேர்க்கப்பட வேண்டிய பகுதி கொடுக்கல. அடுத்து மூணாவது என்ன கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தமிழ். 10ஆம் வகுப்பு தமிழில் இயல் 6 பன்முக கலைஞர் அப்படின்னு ஒரு பாடம் இந்த வருஷம் நம்ம புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா 132. கடைசி 10 வரி 11வது வரி. ஜூலை மாதம் 7ஆம் நாள் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் 7ஆம் நாள் அப்படின்னு தான் சேர்க்கணும். ஜூலை 7ங்கிறது நீக்கப்பட வேண்டிய வரி. அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.